ஆண்டவருடைய கரத்துல கொடுத்த உடனே அவ்வளவுதான். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்களாம். அது 2 நாளா இருக்குது. 2 நாளா 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா ஆண்டவரிடத்தை கொடுத்த 2 நிமிஷத்துல அது அப்படியே 5000 அது மாற்றப்படுகிறது. அதனால நம்முடைய டேலண்ட், நம்முடைய திறமைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மிடத்துல இருக்கிற வரைக்கும் அவனுடைய கவுண்டிங் கம்மியா தான் இருக்கும். அது திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறது அப்படி இருக்கும். ஆனா நீங்க எப்போ ஆராதனை என்கிற ஒன்றின் மூலமாய் அவருடைய கரத்துல கொடுக்குறீங்களோ, வர்ஷிப்பு ஆராதனை அப்படின்றது தேவனிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்கிறது, சமர்ப்பிக்கிறது, நம்மளை அப்படியே ஒப்பு கொடுக்கிறது, நம்மளை விட்டு கொடுக்கிறது தான் வர்ஷிப். அதுதான். அதனால வாலிப தம்பி தங்கச்சிக்கு உன்னுடைய உயர்வனுடைய ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்கும்னா, நீ எப்போ பர்சனலா ஆராதிச்சு பழகுறியோ அப்பதான் அந்த வெற்றி ஆரம்பிக்கும். இப்ப நானே என்னுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவேன். நீ பாஸ்டருடைய பையனா இருக்கிறதுனால ஆண்டவரை நீ அறிஞ்சுக்கிட முடியாது. ஏன்னா ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. அவர்கள் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. பைபிள் தெரியும் அவங்களுக்கு, வசனம் தெரியும் அவங்களுக்கு, அவங்க அப்பா மூலமா ஆண்டவர் அவங்களுக்கு தெரியும். ஆனா பர்சனலா ஆண்டவரை இன்னும் அறியலை. அதனால வாலிப தம்பி தங்கச்சிக்கு இந்த ஆண்டவரை அறிகிற அறிவு எங்க ஆரம்பிக்கும்னா, நீ எப்ப மனசு விட்டு ஆராதிக்கிறியோ, எப்ப மனசு விட்டு ஆராதிக்கிறியோ, நீ ஆராதிக்கும் போதே ஒரு ஃபீல் உனக்குள்ள வரும். நீங்க ஆராதிக்கும் போதே ஒரு நடுக்கம் வரும். நீங்க ஆராதிக்கும் போது அழுக கண்ட்ரோல் பண்ண முடியாம வரும். நீங்க ஆராதிக்கும் போது ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரும். இதெல்லாம் பெரிய வர்ஷிப்ல இருக்கிற எமோஷன்ஸ். இது நல்லா இருக்கும். இதெல்லாம் வரும். அந்த பாதைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். பாருங்க, அந்த பாட்டே ஓடாது, ஆனா கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டிட்டே இருக்கும். மனசு அப்படியே கத்தரை ஆராதிச்சுட்டே இருக்கும். எதுக்கு நம்ம அழுறோன்னே தெரியாது. அந்த பிரசன்னம் அப்படியே அழ வைக்கும். சில நேரத்தில் ரூம்ல இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அந்த பாட்டை பாடும்போது அப்படியே டான்ஸ் ஆடி ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். இதெல்லாம் ஆராதனையினுடைய, நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை நெருங்கிட்டீங்கன்றதுடைய அடையாளம். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த தொடுதல் உங்களுக்கு இல்லைன்னா, நீங்க இன்னையிலிருந்து நீங்க தனியா போய் உட்கார ஆரம்பிங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அவருடைய பிரசன்னம் உங்களை தொட தொட ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா.